இயேசுவே 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 Greetings to you in the name of our Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்துவின் இனிமையான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பின் வாழ்த்துக்கள். We are glad to meet you through this video again. இந்த காணொளி மூலமாக உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. Today my topic would be that, do you think is God finished with you or me? இன்றைக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நிலைமையோடவே கர்த்தர் முடித்து விட்டாரா? If you have a question today, God says by the end of the sermon you have got an answer for it. இந்த கேள்விக்கான பதில் இந்த செய்தியின் முடிவிலே உங்க எல்லாருக்கும் தெரிய வரும். Because today we are going to read the book of Joshua chapter 8 and verse 1. இன்றைக்கான வேத பகுதி யோசுவாவின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். It says, "Now the Lord said to Joshua, do not be afraid nor be dismayed. Take all the people of war with you and arise, go up to Ai. See, I have given into your hand the king of Ai, his people, his city and his land." அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்புக் கொடுத்தேன். It says, when we come reading the chapters before from chapter 7 verse 8 and chapter 9 and all, it says, we read that the coming of the incredible victory over the Jericho. யோசுவாவுக்கு எழுதின நிருபத்துல 6ஆம் 7ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கும்போது நமக்கு தெரிய வருது என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். This God's people Israel, they met a stunning defeat against a small city of Ai. இந்த ஆயி பட்டணத்துக்கு எதிராக போர் செய்யும் பொழுது மிகப்பெரிய இஸ்ரவேல் சேனை ஒரு தோல்விக்குள்ளாக செல்லப்பட்டது. If you see the before passage, why they were being defeated with a small city of Ai when they can have a big victory over the Jericho. இந்த எரிகோ பட்டணத்துக்கு எதிராகவே அவர்கள் வெற்றி பெற்றிருந்த போதும் கூட, எரிகோ மிகப்பெரிய ஒரு நகரம், அவர்கள் எதிர்த்து போரிட்டு வெற்றி கண்டிருந்தாலும் இந்த ஆயி என்கிற சிறிய பட்டணத்தை அவர்கள் மேற்கொள்ள முடியவில்லை. The reason was there was a person by name Achan who had done or committed a great sin by stealing all those things which they had brought from Jericho. இது காரணம் என்ன அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனத்தாரிலே ஆகான் அப்படின்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் செய்த ஒரு பாவம் தான். அந்த பாவத்தினால தான் அவர்களால அந்த போரிலே வெற்றி காண முடியவில்லை. But it says the sin was being discovered before the camp. அதாவது அந்த பாவம் என்ன என்பது முன்னமே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது. It was dealt, it was confessed. இந்த பாவத்தை குறித்து அறிக்கையும் ஆகான் செய்தான். But after this sin which was committed, Joshua goes and asks God to give another chance to have victory over the city of Ai. இந்த தான் பாவம் செய்யாது இருந்தபோதும் கூட இந்த பாவத்திற்காக யோசுவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்பொழுது கர்த்தர் அவர்கள் தோல்வியை வெற்றியாக மாற்றி போட்டார். We see that God giving Joshua another chance, another day to conquer the land which was being defeated. எந்த இடத்திலே தோல்வி தழுவினார்களோ அந்த இடத்திலே வெற்றி பெறுவதற்கு யோசுவாவிற்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை, ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். This is what I say, God is no more finished with you than God was finished with the children of Israel. அதான் இப்ப நாங்க சொல்ல விரும்பினோம், இதோட ஆண்டவர் உங்களை முடிக்க போறது கிடையாது. இன்னொரு வாய்ப்பு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது போலவே உங்களுக்கும் தர வல்லவராய் இருக்கிறார். Just because they sinned, God just didn't leave them, but he gave them another opportunity, another chance to have victory. பாவம் செய்து விட்டோமே என்பதற்காக அவர்களை அப்படியே விட்டு விடாமல் அவர்களுக்கு இன்னொரு வாய்ப்பையும் வழங்கி கர்த்தர் அவர்கள் வெற்றிக்கு நடத்தியிருக்கிறார். That is why God wants to give you another chance today. இன்று உங்களுக்குமே ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை வழங்க ஆயத்தமாயிருக்கிறார். Don't tell that I am failed, I have been defeated and sit in the same place. நீங்க நினைக்கலாம், நான் ஒரு தோற்று போனவன், நான் ஒரு தோல்வியை மட்டுமே பார்த்தவன், நிறைய பாவம் பண்ணுவேன் யோசிக்கலாம்.
But today, if your sin has been confessed before God, He says He is ready to give you another chance to have victory. உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்பீர்களானால் கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களை மீட்க அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். Because He is the God of second chance. ஏன்னா ஆண்டவர் நமக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பை தருவதற்கு ஆயத்தமுள்ள ஆண்டவராய் இருக்கிறார். He is the God of grace. அவர் கிருபையின் தேவனாய் இருக்கிறார். He is the God of forgiveness of your sins. நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். And He says He has a new beginning again with you. நம்மளுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு புதிய துவக்கத்தை கொடுக்க அவர் மனதுள்ளவராய் இருக்கிறார். Because failures are not final in your life. ஏன்னா தோல்விகள் நம்மளோட வாழ்க்கையின் முடிவு அல்ல. Until there is a God in heaven, your failures is not last. நம்மளுடைய பரலோகத்தின் தேவன் நம்ம கூட இருக்கிற வரைக்கும் நம்மளோட தோல்விகள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளியா மாறவே முடியாது. Some people, because they have failed, they just simply quit over that and they go groaning and moaning and say, what a fool I am, I shouldn't have committed this. சில பேர் சொல்வாங்க அவங்க வாழ்க்கையில ஒரு வெற்றி கிடைக்கல, தோத்து போயிட்டாங்க அப்படின்னாக்கா, ஐயோ நான் ஒரு முட்டாள், நான் ஒரு பாவி, எனக்கு எதுவுமே தெரியல, என்னால எதுவும் பண்ண முடியல, முறுமுறுத்து கொண்டோ அழுது கொண்டோ இருப்பாங்க. But today I said you have to change that attitude of yours. ஆனா இன்று நான் உனக்கு சொல்றேன், அந்த மாதிரியான ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வந்தாகணும். அழுது கொண்டு நீங்க இருக்கவே கூடாது. God is not yet done with you. இதோட கர்த்தர் உங்க வாழ்க்கையில முடிக்கல. The Bible says forget those things which are behind. உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அந்த கசப்பான சம்பவங்களை நீங்க மறந்து போங்க. Just forget about it. அது எல்லாத்தையும் மறந்து போடுங்க. கடந்து போனவைகள் தான். Don't talk about your sins anymore. நீங்க பண்ண பாவத்தை பத்தியே நீங்க யோசித்து கொண்டு பேசிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. God doesn't remember about your sins nor your faults that you have committed. நம்மளுடைய தவறுகளையும் பாவங்களையும் மறுபடியும் பேசி காட்டுகிற ஆண்டவர் நம்மளுடைய ஆண்டவர் இல்லை. If you see in the early passage, early in Israel's history as a nation, the guilt that they done was the greed and the theft committed by Achan. என்ன பாவம் செய்தாங்க இஸ்ரவேல் ஜனங்கள்ல அதுல நம்ம பார்த்தோம். ஆகான்ற மனிதர் அவருக்கு ஒரு பொன் மேலையும் வெள்ளி மேலையும் ஒரு ஆசை ஏற்பட்டு எடுக்க வேண்டாம் சொன்ன பொருளை எடுத்து அவர் ஒளிச்சு வச்சிட்டார். அதுதான் அவர் செய்த பாவம். But when it was found out in the camp and confessed, God says God gave Joshua another chance to have victory over and conquer that land. அந்த பாவம் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான தண்டனை வழங்கப்பட்ட பிறகும் கூட யோசுவா கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் இன்னொரு சந்தர்ப்பத்தையும் வாய்ப்பையும் வழங்கினார். It says success at Jericho and leave your failure at Ai. ஆண்டவர் சொல்றாரு, எரிகோல கொடுத்த அந்த வெற்றியை நான் உங்களுக்கு கொடுப்பேன், இந்த தோல்வியை நீங்க மறந்து போயிடலாம் அப்படின்னு. Leave it at the cross. சிலுவையின் முன்னால எல்லாத்தையும் நீங்க ஒப்புவச்சிடுங்க. And you move forward. அத நீங்க மறந்துட்டு நீங்க முன்னேறி போய் கொண்டே இருங்க. Because God says I've got a big land for you to conquer. Just don't be telling about your sins and sitting in the same place. உன்னுடைய பாவங்களை மட்டுமே சொல்லிக் கொண்டு பலவீனங்களை மட்டுமே அறிக்கை செய்து கொண்டு நீ அமர்ந்து கொண்டு இராமல் கர்த்தரை நோக்கி நீ பார்க்கும்போது சிலுவையை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் உன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். People will not be ready to give you another chance. They will not give you forgiveness, but God is ready to forgive and to give another chance in your life. நம்ம மக்கள் யாருமே நம்மளோட சொந்த பந்தங்கள் யாருமே நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்து நம்ம நல்லவங்களான்னு செக் பண்றதுக்கு யாரும் வெயிட் பண்ணவே மாட்டாங்க. ஆனா நம்மள நேசிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். The happy news for you that is God is the giver of second chance. உங்களுக்கான சந்தோஷமான செய்தி என்ன என்றால் உங்களுக்கான இன்னொரு வாய்ப்பு காத்துக் கொண்டிருக்கிறது. I just want to list out few persons for whom God has given a second chance and they have been victorious in their life. இந்த இரண்டாவதாக வழங்கப்பட்ட சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொண்டு வெற்றி கண்ட சில நபர்களை நாம் இப்ப பார்க்க போறோம். But today I urge you, don't talk about your sins, don't talk about your failures and sit at the same place, but instead leave it on the cross and move forward because God has got great things for you to conquer. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய பாவங்களை குறித்தும் தோல்விகளை குறித்தும் மனம் துவண்டு போய் பலம் இழந்து உட்கார்ந்து கொண்டு இல்லாமல் எல்லாவற்றையும் நீங்கள் சிலுவையின் முன்னாலே அறிக்கை செய்து விட்டு நீங்கள் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில இன்னொரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். If you read in the book of Judges from chapter 16 right from verse 1, if you go on, there is a person mentioned called Samson. நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் நீங்க வாசித்து பார்த்தீர்கள் என்றால் அந்த அதிகாரத்தை வாசித்த நபரின் பெயர் சிம்சோன். It says God gave Samson another chance. சிம்சோனுக்கும் கர்த்தர் இன்னொரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார். We read about his birth, the way he was grown up, the
how a strong person he was. எல்லாருக்குமே தெரியும் சிம்சோன் எப்படி பிறந்தாரு, எப்படிப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி அவர் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு He விஷயம். had a Nazarite vow that his hair shouldn't be shaved. அதாவது அவருடைய சிரசு முடி எதுவுமே வந்து சவரம் செய்யப்படாத ஒரு நசரேத்து விரதம் இருந்தவராய் அவர் இருந்தாரு. But through that he had great strength. அதன் மூலமா தான் அவருக்கு அப்பேற்பட்ட வல்லமை கிட்டி இருந்தது. But he was caught in a trap by a woman, Delilah. நான் தெரியல அப்படிங்கிற ஒரு பெண் கிட்ட அவர் மாட்டிக்கிட்டார். You know, what a pity it would have been for him. இல்ல எவ்வளவு பேர் பராக்கிரமசாலியா இருந்தாலும் ஒரு பெண் கிட்ட அவர் மாட்டிக்கிட்டாரு. Then there, after 3 times of she stressing and asking him, after that he reveals the secret and says that if his hair is cut off, his power will leave him. அதாவது உங்களோட பலம் எதுல இருக்கு இத சொல்லுங்க சொல்லுங்க நிறைய முறை தெரியல சிம்சோனை கேக்குறாங்க. அவர் நிறைய காரணங்கள் சொல்றாரு. ஆனா கடைசியா உண்மையை சொல்லிடுறாரு. அவரோட தலைமையை சவரம் செய்யப்படும் பொழுது அவர் பலனற்று போயிடுறாரு. And you see his eyes was pulled out by the Philistines. இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க? பலன் இழந்த இந்த சிம்சோனை எடுத்து அவனுடைய 2 கண்களையும் பிடுங்கி போடுகிறார்கள். But yet the history says when he cried out to God and asked forgiveness, Lord, this one time just come down upon me, it says he killed more people when he died more than what he was living. ஆனாலுமே இந்த சிம்சோன் கர்த்தருக்கு முன்பாக இன்னொரு வாய்ப்பை எனக்கு தாங்க இயேசப்பா, இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைத்தருளும் என்று அவர் வேண்டிக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மறுபடியும் அவனுக்கு பலனை கொடுக்கிறாரு. அவன் நல்லா இருக்கும் பொழுது தோற்கடிச்ச சாகடித்த நபர்களை காட்டிலும் அவன் மடியும் பொழுது அவனோடு கூட சேர்ந்து இருந்தவர்கள் அதிகமா இருந்தார்கள். அவர் சாவுல கூட மரணத்துல கூட அவர் ஒரு வெற்றியுள்ளவராக மாறுகிறார். So God heard his cry and gave him another chance. சிம்சோனுடைய அழுகையை கேட்டு சிம்சோனுக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை வழங்கி இருந்தார். I want to tell you about another person in the New Testament about John Mark. புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு நபரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். யோவான் என்கின்ற மார்க். It says God gave even this Mark a second chance. இந்த மார்க் என்பவருக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை வழங்கியிருந்தார். In that period we see Paul and Barnabas were of very good great friends. நம்ம வாசிக்கிறோம் பவுல் மற்றும் பர்னபாஸ் இவங்க இருவருமே ஒரு நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். And once they all spoke up to go to a place to preach about the gospel. ஊழியம் செய்வதற்காக ஒரு இடத்துக்கு போக வேண்டும் என்று அவர்கள் போயிருக்கும் பொழுது immediately Mark left from that place and he disappeared. He was deserted from that place. திடீரென்று இந்த மார்க் என்னப்பட்டவர் அவங்க கூட போனவங்க விட்டுட்டு வந்து தனியா அவர் கிளம்பி போயிட்டாரு. And this made a dispute between Paul and Barnabas. இந்த பர்னபாஸ்க்கும் பவுலுக்கும் நடுவுல இது ஒரு தடையை ஏற்படுத்தினது. Because this Barnabas was going on supporting Mark and Paul was against Mark, saying that he didn't come, so why do you want to talk about him, or why do you want to support him? பர்னபாஸ் மார்க்குக்கு ஆதரவா இருக்காரு, ஆனா பவுலுக்கு ஆதரவா இல்ல. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை தனியா விட்டு போனதுனால அவர் மேல நம்பிக்கை இழந்து போயிட்டாங்க. So what happened? Barnabas took Mark and went. Paul took Silas and went away. இப்போ என்ன ஆச்சு அப்படினா பர்னபாஸும் மார்க்கும் ஒரு வழியா போறாங்க, பவுலும் சீலாவும் ஒரு வழியா போறாங்க. But after that, if you read in from Acts and the other gospels and all, we see Barnabas and Mark was doing a great job in spreading the gospel. அதன் பிறகு நீங்க அப்போஸ்தலர் நடபடிகள் மற்ற நிருபங்களை வாசிக்கும் பொழுது நம்ம பார்க்கிறோம் பர்னபாஸும் மார்க்கும் இணைந்து நல்ல ஊழியங்கள் செய்து கொண்டிருந்தார்கள் என்று. And when Apostle Paul comes to hear the good news that Mark was doing, he was appreciated Mark. பவுலுக்கு வந்து கேள்விப்பட்டாரு நம்ம மார்க்கும் பர்னபாஸும் நல்ல ஊழியம் பண்றாங்கன்னு கேள்விப்பட்ட பொழுது அவர் கோபம் கொள்ளாம பொறாமை கொள்ளாம மார்க்குக்காக சந்தோஷப்படுறாரு பவுல். It says later Paul wrote to Timothy saying, take Mark and bring him with thee, for he is profitable for me in ministry. அப்புறம் பின்வரும் காலங்களிலே நிருபங்களை எழுதும் பொழுது பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதி அனுப்புறாரு, மார்க்கை என்னிடம் கூட்டிக் கொண்டு வாருங்கள், அவன் ஊழியத்திலே எனக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளவனா இருக்கிறான் என்று. He lost his chance once. மார்க்குக்கு கிடைக்கப்பட்ட ஒரு வாய்ப்பை அவன் இழந்தான். But through Barnabas he got a second chance. பர்னபாஸ் மூலமாக இன்னொரு வாய்ப்பு அவருக்கு அளிக்கப்பட்டது. And through that, when he used that chance in a right way for God, it says he even had the privilege of writing the gospel of Mark. மார்க் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த இரண்டாவது வாய்ப்பை மிக சரியாக தேவனுக்கென்று பயன்படுத்தி ஊழியம் செய்ததினாலே மார்க் என்ற சுவிசேஷத்தை எழுதுகிற அளவுக்கு அவருக்கு ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. What a great privilege it was. மிகப்பெரிய சன்மானம் இல்லையா? If we had to lose it and go today, we wouldn't have got
the Gospel of Mark. ஒருவேளை எனக்கு இது வேண்டாம், நான் தப்பு பண்ணிட்டேன், நான் போறேன் அப்படின்னு விட்டு விலகி இருந்தார் அப்படின்னாக்கா இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைச்சிருக்காது. But today we read the book of Mark. It is just because he had another chance to do his ministry right in the Lord. நாம இப்ப மார்க் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் புதிய ஏற்பாடு அப்படின்னா இரண்டாவது வாய்ப்பை சரியாக அவர் பயன்படுத்திக் கொண்டதால் மட்டுமே. And the next person I would like to show you is about Peter. இன்னொரு ஒரு நபர் யார் அப்படின்னாக்கா பேதுரு. We all know Simon Peter, who was very close to God. சீமோன் பேதுரு இயேசுவுக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு சீஷன். Wherever God Jesus was, he was following him. இயேசு எங்கெல்லாம் ஊழியம் செஞ்ச போனாரோ அங்கெல்லாம் இவனை பின்தொடர்ந்துட்டே போயிருந்தான். He loved Jesus so much. அவருக்கு இயேசுவை ரொம்ப பிடிக்கும். But when Jesus said, a time will come, a day will come, and you will deny me before the rooster crows. ஆண்டவர் சொல்றாரு, சேவல் மூடுதலும் கூவுதற்கு முன்னமே நீ என்னை மறுதலிப்பாய் அப்படின்னு முன்னமே சீமோன் பேதுருவை பார்த்து இயேசு சொல்லியிருந்தார். He said, no Lord, I won't do that. அவன் சொல்றான், கண்டிப்பா நான் பண்ண மாட்டேன் இயேசுப்பா, நான் ஏன் பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்றான். But as when we read that passages and all, we see that it happened the same way Jesus told. நம்ம வசனத்தை வாசிக்கும்போது நமக்கு தெரிய வருது, இயேசு கிறிஸ்து சொன்ன மாதிரியே தான் சேவல் கூவுகிறதுக்கு 3 முறை முன்னமே அவன் மறுதலித்தான். But once when that struck him and thinking what Jesus has told came to pass, he cried out forgiveness. ஏசப்பா சொன்ன மாதிரி நடந்து போய்விட்டதே அவர் நினைக்கும் பொழுது அவர் மனம் கசந்து அவர் அழுகிறாரு. And when he cries out, after that God says he didn't finish with Peter, but God gave him another chance. அதோட ஏசப்பா அவரோட நிலைமையை முடிச்சு விடாம, வாழ்க்கையை முடித்து விடாம இன்னொரு வாய்ப்பையும் பேதுருக்கு வழங்கியிருந்தார். It says that Simon Peter was a great preacher on the day of Pentecost. பெந்தெகோஸ்தே நாளிலே ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்ட அந்த நாளிலே ஒரு மிகச்சிறந்த பிரசங்கியாராக சீமோன் பேதுரு காணப்பட்டார். And he went to so many places preaching about Jesus. அநேக இடங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றிய சுவிசேஷத்தை அறிவிக்க சீமோன் பேதுரு சென்றார். It was also a great blessing and privilege for Peter. அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதமாக சீமோன் பேதுருக்கு அமைந்தது. It was just because of the second chance that God gave him in his life. இந்த இரண்டாம் வாய்ப்பு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில வழங்கினால் மட்டுமே இது சாத்தியமானது. Another person is Apostle Paul. இன்னொரு நபர் அப்போஸ்தலனாகிய பவுல். You know his whole name was Saul. உங்களுக்கு தெரியும் அவருடைய பழைய பெயர் சவுல். He was a person who was hunting down and murdering Christians. கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை கொலை செய்ய வகை தேடினவர் தான் இந்த சவுல். And when he was on his road to Damascus, it says that he had an encounter with God. தமஸ்குக்கு சென்று கொண்டிருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அவரை தொடுகிறார். And there God gave him a second chance. அந்த இடத்திலே சவுலுக்கு ஆண்டவர் இன்னொரு வாய்ப்பை வழங்கினார். He changed his name from Saul to Paul. அங்கதான் அவருடைய பெயர் சவுலிலிருந்து பவுலாக மாற்றப்பட்டது. And after that he was a great person in sharing. He took a great part in sharing the word of God. அதுக்கு பிறகுதான் இயேசுவுடைய சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலே ஒரு மிகப்பெரிய பங்கு நம்மளோட பவுலுக்கு இருந்தது. And among the apostles we'll see Paul was a bold person in preaching the word of God. மற்ற எல்லா அப்போஸ்தலர்களை காட்டிலும் பவுல் என்கிற இந்த அப்போஸ்தலர் மிக தைரியமாக ஆண்டவரை குறித்து பிரசங்கம் செய்தார் என்று. He used that encounter in a right way to share about God. இந்த இரண்டாவது சந்தர்ப்பத்தை வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கித்தார். Today, aren't you glad that God is a God of second chance in your life? சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்க வல்லவராய் இருக்கிறார். If you bring your failures to him, if you bring your disappointments to him, if you bring your sins and confess it before God, he says, I will give you another chance to do great things. உங்களுடைய தோல்விகளையும் அதிருப்திகளையும் ஏமாற்றங்களையும் எல்லாவற்றையும் நீங்க ஆண்டவருடைய பாதையை கொண்டு வந்து வைப்பீர்களேயானால் நிச்சயமாகவே உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். So today this is a happy news for us. God is a God of second chance. இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைக்கிற ஒரு மிக சந்தோஷமான ஒரு செய்தி. கர்த்தர் நமக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்குகிற கர்த்தர். As my topic was saying, do you think God is finished with me? தலைப்பு இதோட கர்த்தர் உங்களுக்கு முடித்து விடுவார் என்று நீங்க நினைக்கிறீங்களா? Today you would have known, no, God is not yet finished with you. He has got you to do great things in his life. அதுக்கான பதில் நிச்சயமாகவே கர்த்தர் இதோட முடிக்க மாட்டார். இன்னொரு வாய்ப்பை வழங்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். But the thing you need to do is use that chance correctly and use it for the glory of God. நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணே ஒன்றுதான். அந்த வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொண்டு கர்த்தருடைய மகிமைக்கு நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு ஆசீர்வாதங்கள் கிட்டும். If you read 1 John chapter 1 and verse 9, it says, if we confess our sins,
God is faithful and just to forgive us our sins and to cleanse us from all unrighteousness. ஒன்றியோம் நம்ம வாசிக்கிறோம், நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து நாம் அதை விட்டுவிடும் பொழுது கர்த்தர் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறவராக இருக்கிறார் என்று. So if you confess, it says He will give you a brand new start in your life. நீங்க பாவங்களை அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுவீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல துவக்கம் காத்து கொண்டிருக்கிறது. And this will help you to serve God better than what you were before. இது ஊழியத்தில் நீங்கள் இன்னும் உற்சாகமாக ஓடவும் கர்த்தருக்கென்று நீங்கள் ஊழியம் செய்யவும் உங்களுக்கு மிக உதவியாக இருக்கும். Because you would have learned a lesson from your past failures. ஏன்னா நமக்கு ஏற்பட்ட இந்த தோல்வியிலிருந்து நம்ம நிச்சயமாகவே ஒரு நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டிருப்போம். Because God has already known and shown you the thrill of victory and the agony of defeat. ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு, ஒரு வெற்றியினுடைய மகிழ்ச்சி என்னன்னு உங்களுக்கு தெரியும், தோல்வியினுடைய வலி என்னன்னு உங்களுக்கு தெரியும். So God says He is a Lord full of mercies. Because of His mercies we are not consumed. இயேசு மிகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கங்களின் பிதா நம்ம வாசிக்கிறோம். அவருடைய இரக்கத்தால கிருபையாக நம்ம இன்னும் உயிரோடு இருக்கோம். Because of His compassion we are not failed. அவருடைய கிருபையினால தான் நம்ம தோற்று போகாம இருக்கோம். And they are very new every morning for us. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது கிருபைகளால கர்த்தர் நம்மளை புதிதாக்குகிறவராக இருக்கிறார். We say that God judges our failures. நம்மளுடைய ஏமாற்றங்கள் தோல்விகள் எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். But today I'm telling you, God is a God who is willing to forgive you and He wants to give you another chance to accomplish new things in life. இன்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்கி உங்கள் தோல்வியிலிருந்து உங்களுக்கு வெற்றி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். It can only be done if you are willing to forgive, to come and confess and repent and repudiate and put away. எப்போ இது நடக்கும் அப்படின்னா நீங்க உங்க பாவங்களுடைய அறிக்கை செய்து அவைகளை விட்டுவிட மனதா இருந்தீங்கன்னா மட்டும்தான் நடக்கும் உங்களோட வாழ்க்கையில. So God is ready to give you a second chance in your life. உங்களோட வாழ்க்கையில இன்னொரு வாய்ப்பை வாழ கர்த்தர் தயாராக இருக்கிறார். So until you accomplish things in your life, God is not finished with you. நீங்க கர்த்தருக்கு முன்பாக நீங்க பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை வழங்குவார். இதோடு உங்களை முடித்து விட மாட்டார். May God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Let's bow down our heads and pray. நம்மள தலைகளை குனிந்து ஜெபிக்கலாம். Our heavenly Father, பரலோகத்தின் பிதாவே, Lord, today we come to your presence. இயேசுப்பா, நாங்க இந்த நேரத்துல உங்களுடைய சமூகத்துல வரோம் ஐயா. Lord, we thank you, Lord, for your word which says, I am not yet finished with you. இதோட நீங்க வாழ்க்கையில முடிக்கல என்ற வார்த்தைக்காக கொடானபடி நன்றி ஆண்டவரே. Lord, we've seen that you are God who gives second chances for us. இரண்டாவது வாய்ப்பை எங்களுக்கு வழங்குகிற தேவனா இருக்கிறபடியா நன்றி இயேசுப்பா. We see that your mercies are great for us. உங்களுடைய இரக்கங்கள் மிக பெரிதா இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. Today, Lord, இன்றும் ஆண்டவரே, Lord, help us to confess our sins which we have done. எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து விட்டுவிட உதவி புரியுங்க இயேசுப்பா. Help us not to count all our sins and sit in the same place where we are. எங்களுடைய பாவங்களை நினைத்து அப்படியே உட்கார்ந்திருக்கிற வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் ஐயா. Because we know the plans that you have for us is great than our thoughts. எங்களுடைய எண்ணங்களை காட்டிலும் எங்களுடைய வாழ்க்கையை குறித்து நீர் வைத்திருக்கிற திட்டங்கள் மிக பெரியது என்று அறிந்திருக்கிறோம் ஐயா. You are the God who has formed us, you has known us when we were in the mother's womb itself. தாயின் கருவிலே உருவான நாள் முதல் கொண்டு நீர் எங்களை அறிந்திருக்கிறபடியா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. Lord, today I pray for the people who think my life is over. என்னுடைய வாழ்க்கை முடிந்து போனது என்று அழுது கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. Lord, you have seen down the deep cries, O Lord Jesus. அவர்களுடைய மனதில் இருக்கின்ற அந்த அழுக்குறலை நீ கேட்டபடியா நன்றி ஆண்டவரே. Lord, every night they keep crying that my life is over. ஐயோ என் வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று ஒவ்வொரு ராத்திரியும் மக்கள் அழுகை நாங்கள் காண்கிறோம் ஐயா. Lord, you see the stress and agony that these people are going through. அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற வலிகளையும் வேதனைகளையும் நீ பார்க்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. But today, Lord, we thank you for your word which says, I am not yet finished with you. இன்று நீங்க சொன்ன வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கை இதோடு முடிந்து போவதில்லை என்பதற்கு நன்றி ஆண்டவரே. Lord, it is a word of hope for your people. ஏசப்பா, இது நம்பிக்கையின் வார்த்தையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு மாறும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, we pray that you are not yet finished with them. அப்பா, இதோடு நீங்க இந்த வாழ்க்கையை முடிக்காம இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. We thank you that you are going to give them a new start. இன்னொரு வாய்ப்பை ஒரு புதிய துவக்கத்தை தரப்போடபடியா நன்றி ஆண்டவரே. Help them to use that second chance in a right way for your glory. இந்த இரண்டாவது வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக் கொள்ள தகுதியை நீங்கள் வழங்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. So that they may be victorious in life. எங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி சிறந்த வாழ்க்கையாக மாற உதவி புரியும் ஆண்டவரே. Lord, we commit everything into your name. எல்லாவற்றையும் உம்முடைய பாதத்தில் ஒப்படைத்து ஜெபிக்கிறோம். In your mighty name we pray. இயேசு நாமத்தில் பிதாவே. Amen and amen. ஆமென். ஆமென்.